வணக்கம். இது உங்கள் வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நினைவு தினமும் இன்று வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு MS திரவியம் அவர்கள் தலைமையில் திருவொற்றியூர் சன்னதி தெருவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு அருகில் உள்ள காந்தி காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். நிகழ்ச்சிக்கு சர்க்கிள் தலைவர்கள் ஜி ஹரீஸ்வர், MP லோகநாதன், எண்ணூர் B குணசீலன், அரவிந்த் ஆறுமுகம், AP ஆறுமுகம், SK வீராரெட்டி, AJ காலனி சிவா, நெஜ்மா ஷரீஃப், RK நகர் சையத், மணலி ரமேஷ், வாட்டாக்ஸ் ரோட் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியின் 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மணலியே தீர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் G பொன்னுரங்கம், திருவொற்றியூர் S சுகுமாரன், TS தேசியமணி, KP துரை, MS பத்மநாபன், TV முருகன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் T பாபண்ணா, KE மூர்த்தி, K நடராஜ், KA விநாயகம் மற்றும் வட்ட தலைவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு பரிஷித், வடசென்னை கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு P கலையரசன், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பாக நிகழ்ச்சி நடந்திட ஏற்பாடு செய்திருந்த வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் காங்கிரஸ் கட்சி தலைவருமான MS திரவியம் தலைமையில் திரளான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ஜோதி பிரகாஷ், இளைஞர் காங்கிரஸைச் சேர்ந்த பர்ஷித் மற்றும் வர்த்தகர் அணி, மகளிர் அணி, துணை அமைப்பு சேர்ந்த அதிக அளவில் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியின் இறுதியில் காமராஜர் சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு உறுப்பினர் திரு G பொன்னுரங்கம் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு T பாபண்ணா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் கார்கேஜி, தலைவர் கார்கேஜி, தலைவர் செல்வ பெருந்தகை, தலைவர் செல்வ பெருந்தகை, வடசென்னை கிழக்கு மாவட்டம் அண்ணன் MS திரவியம், அண்ணன் MS திரவியம். அண்ணல் காந்தியடிகள் புகழ் ஓங்குக, 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 பாரத பிதா காந்தியின் புகழ் ஓங்குக, பாரத பிதா காந்தியின் புகழ் ஓங்குக. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்னை சோனியா காந்தி வாழ்கவே, அன்னை சோனியா காந்தி வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே, இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மாவட்ட தலைவர் திரவியம் வாழ்கவே. அங்கே 300க்கு மேற்பட்டோர் காலை 8 மணிக்கே சென்று அங்கே பெருமை சேர்த்தோம். காலையிலே வருகை தந்த எனது அருமை வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சொந்தங்களுக்கும் இப்பொழுது இங்கே கிட்டத்தட்ட இங்கே நம்மளுடைய சீனியர் காங்கிரஸ் சீனியர் பீப்புள், அதாவது காங்கிரஸினுடைய 20 முன்னோடிகள்
பெருமையாக சொன்னார்கள். பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக இந்த அக்டோபர் 76 இந்த அக்டோபர் 2ஆம் தேதி சிறப்பாக நம்ம டோல்கேட்லேருந்து ஊர்வலமாக வந்து அங்கே மாலை அணிவிப்போம். ஆனால் இந்த தினம் காலையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் காவல்துறை டோல்கேட்டிலிருந்து அனுமதி தரவில்லை. எந்த ஒரு பேரணிக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக 144 சென்னை மாநகராட்சிக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே அவர்கள் இன்றைக்கு அந்த அனுமதியை தர முடியவில்லை. இருந்தாலும் நாம் நம்மளுடைய கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் காப்பாற்றுகின்ற வகையில் நம்மளுடைய அலுவலகத்திலிருந்தே இங்கே வருகின்றிருக்கின்றோம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை தந்து என்னுடைய தலைமையிலும் இந்த சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் அருமை சகோதரர் ஹரிஸ்வரன் அவருடைய முன்னிலையிலும், MP லோகநாதன் அவருடைய முன்னிலையிலும், AP ஆர்மம் அவருடைய முன்னிலையும், அரவிந்த் ஆர்மம் அவருடைய உடல்நிலை சரியாக வர முடியவில்லை, அவருடைய முன்னிலையிலும், எண்ணூர் குணசீலன் அவர்களுடைய முன்னிலையும், மணலி ரமேஷ் அவருடைய முன்னிலையிலும் இங்கே சிறப்பாக இந்த ஊர்வலத்தை சிறப்பு செய்த மாமன்ற உறுப்பினரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான அருமை சகோதரர் கீர்த்தி அவர்களையும், திருவத்தினுடைய மூத்த தலைவர்களும் அருமை அண்ணன் பாபு அவர்களையும், அருமை அண்ணன் பொன்னுரங்கம் அவர்களையும், அருமை அண்ணன் சுகுமார் அவர்களையும், அருமை சகோதரர் KP துரை அவர்களையும், அருமை சகோதரர் அருமை பெரியவர் AC கிருஷ்ணன் அவர்களையும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேசியமணி அவர்களையும் மற்றும் அருமை அண்ணன் மூத்த முன்னோடி TV முருகன் அவர்களையும் மற்றும் பிற பகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் அருமை சகோதரர் வாட்டர் சோர் ரமேஷ் அவர்களையும், அதே போல வட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களையும், இளைஞர் காங்கிரசினுடைய அருமை சகோதரர் பர்சீத் அவர்களையும், அருமை அண்ணன் சட்டத்தில் SK வீரரெட்டி அவர்களையும், அருமை அண்ணன் பத்மநாபன் அவர்களையும் மற்றும் மாநிலத்திலிருந்து வருகின்ற நிர்வாகிகள் அவர்களையும், கணிகவேல் அவர்களையும் மற்றும் சிறப்பாக காலையிலும் மாலையிலும் இங்கே சிறப்பு செய்த அருமை அக்கா பாக்கியம் அவர்களுக்கும், ஊர்மிளா அவர்களுக்கும், அருமை சகோதரி அனிதா அவர்களுக்கும் மற்றும் பரமநாதன் ஜெயக்குமார் சொல்லப்போனால் அவ்வளவு நிறைய பேர் வந்திருக்கீங்க. அருமையினர் மூர்த்தி அவர்கள், அருமை சகோதரர் வினயா அவர்கள், தேவி மூர்த்தி அவர்கள், ரவிகாந்த் அவர்கள், இந்தசேரன் முன்னாள் மாமல்ல உறுப்பினர் இந்தசேரன் அவர்கள், அதே போல வாசுதேவன் அவர்கள், சத்யா அவர்கள், சங்கரன் அவர்கள், ஜோதி அவர்கள், திவாகர் அவர்கள், பாலாஜி அவர்கள், கமல்தாஸ் அவர்கள், மற்றத்தில் விஜயன் அவர்கள், நடராஜ் அவர்கள், ராயபுரத்தில் வருகின்றிருக்கின்ற அருமையான மகாலின் அவர்கள், பிரேம் அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி வந்த வகையிலும், நம்முடைய அவருடைய கரத்தை வலுப்படுத்தி வந்த வகையிலும், வருங்கால பாரத பிரதமர் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி வந்த வகையிலும், இன்னைக்கு இந்திய தேசம் முழுவதும் நம்முடைய இந்த நாட்டை யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்பதை காட்டுகின்ற வகையிலே தினம் வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக கவிஞர் அப்சர் பாஷா. நன்றி, வணக்கம்.